இப்போது இந்த ப்ராப்ளமில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டீஜென்ரஸியாக இருந்துச்சுன்னா அதை நான் டீஜென்ரஸியாக மாற்ற என்ன பண்ணணும், டீஜென்ரஸினா என்ன, நான் டீஜென்ரஸினா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வேம் அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். எதுவுமே கொடுக்கலனா, இல்லை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னால் கொடுத்தாங்கன்னா ஓகே, லீ ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லை சால்வ் பண்ணுங்கள் மினிமம் காஸ்ட்டை கண்டுபிடிங்கன்னா வேம் ப்ளஸ் மோடி மெத்தட் அந்த மாதிரி பொதுவாக பண்ணுவோம். இப்போ நான் இதில் வேம் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தெரியலனா நான் முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதே சம்முக்கு. இப்போ வந்துட்டு பேலன்ஸ்டு ப்ராப்ளம் இல்லை அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் எடுத்த உடனே இது பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுதான் வந்து சப்ளை, இது டிமாண்ட். இந்த சமேஷன் ஏஐயும் இந்த சமேஷன் பிஜே இதெல்லாம் ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம். அப்படி சேமாக இல்லைன்னா நம்ம டம்மி ரோஸோ இல்லை டம்மி காலமோ ஆட் பண்ணுவோம், எதில் கம்மியான வேல்யூ வருதோ. அது நான் அடுத்த ப்ராப்ளம் சொல்கிறேன், அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இந்த ப்ராப்ளம் வந்து எதுக்குன்னா நான் டீஜென்ரஸியா இல்லை டீஜென்ரஸியா அப்படி இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ இதில் சம்மேஷன் ஏஐ வந்து என்ன வருது, 1 + 3 + 4னா 8, சம்மேஷன் பிஜேனா 4 + 2 + 2னா 8. ஸோ 8 = 8. இது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு டு செக் நான் டீஜென்ரஸி அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இண்டிபெண்ட் அலோகேஷன், இதுதான் ஃபார்முலா. ஓகே, m + n - 1. எம்னா எத்தனை ரோ, n எத்தனை காலம். இந்த டேபிளில் இது கொஸ்டினே இதுதான். இது சப்ளை, இது டிமாண்ட். ஓகே, எத்தனை ரோ இருக்குது, 1 2 3. எத்தனை காலம் இருக்குது, அதுவும் 3 தான். ஸோ 3 rows 3 column. 3 + 3 - 1 அப்படின்னு பார்க்கும்போது 6 - 1 அப்போ 5. ஓகே, ஸோ இந்த நம்பர் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டேபிளில் எத்தனை இதுக்கு அலோகேட் ஆகியிருக்கு, 1 அலோகேட் ஆகிருக்குன்னா ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் போட்டிருப்பேன்ல, எத்தனை இது இருக்குது 1 2 3 4. நமக்கு ஆன்சர் வந்து 4 தான் வருது. ஆனால் இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நான் டீஜென்ரஸின்னு சொல்லுவாங்க. பட் இது ரெண்டும் சேமாகவே இல்லை. இது 5, பட் இங்கே 4 தான் வந்திருக்கு, 4 செல் தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ நாட் ஈக்குவல். அப்போது இது அப்போ என்ன அரைவ் ஆகிருக்கு, இங்கே டீஜென்ரஸி தான் அரைவ் ஆகிருக்கு. பட் நமக்கு நான் டீஜென்ரஸி தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறது, இங்கே டீஜென்ரஸி வந்துருச்சு, நாட் ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் எப்சிலான் வந்து நீங்கள் கொண்டு வரணும். டு மேக் டீஜென்ரஸி டு நான் டீஜென்ரஸி, எப்சிலான் வந்து ஒரு அன்ஆக்குபைடு அலோகேட் ஆகாமல் இருக்கிற ஏதோ ஒரு பாக்ஸில் போடணும். எப்சிலான்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்மால் வேரியபிள், ஈக்குவல் டு 0னா சொல்லலாம், டென்ஸ் டு 0னோ சொல்லலாம். இப்போது இதில் நம்ம எங்கே வேணாலும் எப்சிலான் போடலாம். எங்கே போடலான்னா அன்அலோகேட்டட். இப்போ இது அலோகேட் ஆகிருக்கு, ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் போட்டிருக்கோன்னா அலோகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் அலோகேட் ஆகிருக்கு, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே அலோகேட் ஆகிருக்கு, இங்கேயும் அலோகேட் ஆகலை, இங்கே ஆகலை, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்ம அந்த அலோகேட் ஆகாத எந்த பாக்ஸில் வேணாலும் போடலாம். 30லையோ இல்லை 220லையோ இல்லை 45லையோ இல்லை 250லையோ. இப்போ நான் 250லே எப்சிலான் அப்படின்னு போட்டேன்னா அப்போ அதோட கவுண்ட் எக்ஸ்ட்ராவாகிடும்ல. அப்போ எப்சிலான் போட்டால் என்ன வரும், 4 + எப்சிலான், அந்த கவுண்ட் வந்து 5 ஆகிடும்ல. மொத்தம் எனக்கு வந்து 5 செல்லுமே அலோகேட் ஆகியிருக்குன்னு. ஸோ அப்போ கவுண்ட் ஈக்குவல் ஆகிடும், அப்போ நான் டீஜென்ரஸி வந்துடும். ஸோ அந்த கவுண்ட் ஈக்குவலாக இல்லைனா எப்சிலான் வந்து ஏதாவது அன்ஆக்குபைடு செல்லுக்கு போடும்போது நமக்கு அந்த நம்பர் ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும், 50 × 1 + 90 × 3 + 200 × 2 + 50 × 2. இப்போ நம்ம இந்த செல்லுக்கு நம்ம எப்சிலான் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் எப்சிலான் × 250. அதை தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன், அதை தான் நான் இந்த இடத்துலையே போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டு இங்கே எப்சிலான் × 250 அப்படியே வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் நான் போட்டுட்டேன். அப்போ அந்த எப்சிலான் என்ன பண்ணுறதுன்னா, எப்சிலான் வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ, டென்ஸ் டு 0. அதனால் எப்சிலானுக்கு நீங்கள் 0 போட்டிங்கன்னா மிச்சம் நார்மலாக இருக்கிறதே வந்துடும், 820. ஸோ அவ்வளோதான்.
ஸோ நான் டீஜென்ரசினா என்ன அர்த்தம், இது ரெண்டுமே ஈக்குவலாக வரலை, ஸோ டீஜென்ரசி அக்கர் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அலோகேட் பண்ணுவோம் எப்சிலான் ஏதாவது ஒரு அன்ஆக்குபைடு செல்லுக்கு. அந்த மாதிரி எதாவது ஒன்று தான் அன்ஆக்குபைடு செல்லுக்கு அலோகேட் பண்ணோன்னா கவுண்ட் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ நான் டீஜென்ரசினா 2 வேல்யூ, சப்போஸ் இங்கே ஆன்சர் 5 வந்திருக்கு, அலோகேட் ஆனதும் 5 வந்துச்சுன்னா அது நான் டீஜென்ரசி. அதுதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பேலன்ஸ்டு, இங்கே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. சப்போஸ் அன்பேலன்ஸ்டாக இருந்தால் டம்மி ரோ இல்லை டம்மி காலம் வரும்ல, அது நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வேம் மாடல், லீஸ்ட் ஸ்கொயரு, இது எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். வேம் எப்படி பண்ணுறது, மோடி மெத்தட் எப்படி, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய சிலபஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.